கைஸ் வணக்கம். ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் தொடர்பான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா? ஸோ அது தொடர்பான ஒரு நியூஸை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். கரெக்டா? ஸோ டிஎன்எம்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் அப்படிங்க நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிகிள்ஸ் வந்து இங்கே நாங்கள் கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டும் இன்னைக்கு ஈவினிங் பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிகிள்ஸ். கரெக்டாக? இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அந்த காலி பணியிடங்களை சீக்கிரமாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இது அந்த நியூஸ்லேயே வந்து பார்ப்போம். இது வந்து அந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண ஆர்டிகிள்ஸ். கரெக்டாக? ஸோ நாட் எனஃப் ஸ்டாஃப், ஏன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான வேக்கன்சி அதிகமாக இருக்குது. அதை வந்து காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கான பற்றாக்குறை, வேலையாட்களோட பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாகவும் இருக்குது. ஸோ அதாவது ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனஃபான ஸ்டாஃப்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ்னே வருது பாருங்களேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதே நேரத்தில் மீட்டிங்லேயும் இதை பற்றி டீட்டெயிலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது, டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, போதுமான பணியாளர்கள் இல்லை. ஸோ ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, அமலாக்கத்தை வெளிப்படுத்த காலி பணியிடங்களை சீக்கிரமாக நிரப்புக அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. என்ன காலி பணியிடம்? எஃப்எஸ்ஓ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். கரெக்டாக? இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இங்கே வந்து பாருங்களேன், இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ரஜித் புன்ஹானி அவர்கள். கரெக்டாக? ஸோ அதாவது சீஃப் செக்ரட்டரி வந்து சிஇஓ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து எல்லா இதுலேயும் வந்து ரிசர்ச் பண்ணதில் ஸோ நிறைய இடத்துல வந்து காலி பணியிடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக? அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஓக்கான வேக்கன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் நாடு முழுவதும். கரெக்டாக? ஸோ நாடு முழுவதும் பாதுகாப்பு அமலாக்கத்தை விரிவுபடுத்தவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள், அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான இந்த வேக்கன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த காலி பணியிடங்களை சீக்கிரமாக ஃபில் பண்ணுங்க அப்படிங்க. தற்போது உள்ள காலி பணியிடங்களை சீக்கிரமாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் கேட்டிருக்காரு. கரெக்டாக? சொல்லியிருக்காரு, உத்தரவிட்டிருக்காரு. கரெக்டாக? ஸோ அப்போ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ்னே வருது, நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லபடியாக படிங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்தாப்புல நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிடையாது, இன்னைக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதில் டிஎன்எம்ஆர்பியோட சேர்மனாக திரு அழகு மீனா அவர்களை வந்து, திருமதி அழகு மீனா அவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டெபுட்டி செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இவங்க வந்து எங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ சேர்பர்சன் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு திரு அழகு மீனா அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதுவுமே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ அப்போ டிஎன்எம்ஆர்பிக்கு வந்து சேர்மன் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இனிமேல் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்எம்ஆர்பிக்கான யார் யாரெல்லாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நிறையா டைம் நம்ம சொல்லியாச்சு, அதையும் நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்எம்ஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பீனிஸ் கிளாஸ் ரூம் ஆப் வழியாக போய்கிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? இந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேஸ்டு ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போது, தமிழ் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு, அதே மாதிரி யூனிட் வைஸ் குவிஸு, ஸோ எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்க போது, ஃபுல் மார்க் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்குமே அவங்க கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4999 மட்டும்தான். தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்டு இல்லை அப்படின்னா அட்மிஷன் எல்லாத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி டிஎன்எம்ஆர்பி கனெக்ட் பண்ணுற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லபடியாக படிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோவை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நன்றி.